அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் பேசுகிற விஷயங்கள் வழங்குதல். I'm expecting your answer in chat. Okay, so let's start now. So previous sessionல நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். I mean ஒரு paragraph எப்படி கிரியேட் பண்ற, லிங்க் ஒன்று எப்படி கிரியேட் பண்ற, அடுத்தது ஃபார்ம் எலிமெண்ட், அதில் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. டெக்ஸ்ட் பாக்ஸ்ல இருந்து பாஸ்வேர்ட் பாக்ஸ், இமெயில் பாக்ஸ், டெக்ஸ்ட் ஏரியா, சப்மிட் பட்டன், ரீசெட் பட்டன், சப் முக்கியமான விஷயங்கள் ஆல்மோஸ்ட் HTML கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அது லாஸ்ட் செக்ஷன் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது டேபிள். ஒரு டேபிள் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அந்த டேபிளில் இருக்கிற நம்ம அவங்களுக்கு தெரியும் டேபிள் என்னன்னு சொல்லுவோம். டைம் டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணிட்டா டேபிள் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி காலம் அண்ட் ரோ உருவாக்குறதன் மூலமாக உருவாக்குறது தான் டேபிள். நம்ம யூஸ் பண்ணுற டேபிள் 2D டேபிள், 2 டிமென்ஷனல் டேபிள் சொல்றது. ஸோ அப்படி ஒரு டேபிளை எப்படி நம்ம இதில் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம டுடே செஷனோட மெயின் கான்செப்ட். இதோட பெனிஃபிட் என்னன்னு சொன்னால், சில அலைன்மெண்ட் விஷயங்களுக்கு வெப்சைட் ஒன்றை கிரியேட் பண்ணுறப்போ சில அலைன்மெண்ட் விஷயங்களுக்கு, சில லே அவுட்ஸை உருவாக்குறதுக்கும் நம்ம இந்த டேபிளை பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்குன்னு அதை நான் இன்னும் ஃபியூச்சர் கிளாஸஸில் நான் ப்ரீஃப் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கு நம்ம டேபிள் எப்படி கிரியேட் பண்ணலாம், அதே மாதிரி 2 ரோ அல்லது 2க்கு மேற்பட்ட 1க்கு மேற்பட்ட ரோஸை வந்துட்டு ஒரு ரோவா எப்படி கன்வெர்ட் பண்ணுறேன், அதே போல் காலம் மோர் தென் 1 காலம் ஒரு காலமாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ இது நம்ம வேர்ட் எம்எஸ் வேர்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க மெர்ஜ்ன்னு சொல்கிறது. 3-4 காலம்ஸ் செல்லை வந்துட்டு ஒரு செல்லாக கன்வெர்ட் பண்ணுற ஒரு கான்செப்ட் தான் இப்போ நான் சொன்னது, கன்வெர்ட் பண்ணணும்னு சொன்னது. அந்த விஷயங்களை எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த டேபிள் கிரியேட்ல சம்பந்தப்பட்ட டேக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், டேபிள்னு சொல்லப்படுகின்ற மெயின் டேக், அது டேபிளுக்குரிய மெயின் டேகை வந்து டேபிள்னு சொல்லப்படுகிற டேபிள். அது வந்து டபுள் அல்லது கப்புளாக தான் வரும். ஸ்டார்டிங் டேக் அதே போல் க்ளோசிங் டேக்னு வரும். அந்த 2 டேக்குக்குள்ள தான் ஏனைய டேக்ஸ் எல்லாம் சம்மந்தப்படும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு டேபிள் ஒன்று போடுறீங்க, டைம் டேபிள். இப்போ டைம் டேபிளில் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, 5 நாள் அந்த கொலம்ல மேல வரணும், ஹெடிங்கா வரணும். ஒவ்வொன்றும் ஒரு செல்ல ஒரு ஹெடிங்கா வரணும்னு சொன்னா நம்ம அதை டேபிள் ஹெடிங் THன்னு சொல்லப்படுகின்ற டெக்ஸை யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணுவோம். அதே போல மண்டேன்னு சொன்னா மைக்கு மியூட் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டேட்டாஸ் இருக்கும் இல்லையா. மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே போகல கீழுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு 8 to 9ங்கிறது ஒரு டேட்டா. லெட்ஸ் சே ITC 31012 அது ஒரு டேட்டா. ஸோ இப்படி டேட்டாவை இன்க்ளூட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிற டெக் என்னென்னு பார்த்தோம்னு சொன்னால் டேபிள் டேட்டான்னு சொல்கிறேன். அதுக்குரிய டெக் வந்து TD ரெண்டு வரும். ஸோ ஸ்டார்டிங் டெக் ஒன்று இருந்தால் கட்டாயம் க்ளோசிங் டெக் வரும். ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு செல்லை கிரியேட் பண்ணுறதுக்கு உருவாக்குற பயன்படுத்துகிற டெக் என்று சொல்லலாம். அதே போல கேபிள் எப்போவுமே கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஸ்க்ரீன் நான் ஷேர் பண்ணல பிள்ளையே. கம்ப்யூட்டர் ஒன்றில் நீங்கள் ஒரு டேபிள், அதாவது நீங்கள் இப்போ எம்எஸ் ஆஃபீஸ் எக்ஸல் படிச்சிருப்பீங்க, அதுவும் ஒரு டேபிள் ஃபார்மேட் தான். ஸோ ஒரு கம்ப்யூட்டிங் டிவைஸ் வந்து டேபிளை எப்படி ரீட் பண்ணுமா இருந்தால் ரோ வைஸாக தான் ரீட் பண்ணும். முதலாவது ரோ அதில் வர ஒவ்வொரு செல்லில் இருக்கிற விஷயங்கள், அடுத்தது 2வது ரோ அதில் வர சில விஷயங்கள், அப்படி ரோ வைஸாக தான் அது ரீட் பண்ணும். ஸோ ஆகையினால நம்மளும் டேபிளை கிரியேட் பண்ணும்போது கம்ப்யூட்டர் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது மாதிரி அந்த டேபிளை கிரியேட் பண்ண வேண்டியிருக்கு. எப்போவுமே ஒரு டேட்டா வந்துட்டு எப்போதுமே வந்துட்டு டேபிள் வந்துட்டு கம்ப்யூட்டிங் டிவைசஸில், அது உங்களோட ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கலாம், உங்களோட லேப்டாப், உங்களோட ஐபேட் எதுவாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஒரு டேபிளில் இருக்கிற டேட்டாவை கம்ப்யூட்டர் எப்படி ரீட் பண்ணுமா இருந்தால் ரோ வைஸாக தான் ரீட் பண்ணும். ஸோ உதாரணத்துக்கு நான் இப்போ வேர்ட் ஃபைல் ஒன்று ஷேர் பண்ணுறேன்னு பாருங்க. நான் இதில் ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு வச்சுக்கொள்வோம். இது எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இந்த டேபிளை வச்சுக்கொள்வோம். இது ஒரு டேபிள். இதில் எத்தனை ரோ எத்தனை காலம் வைக்கணும் பார்த்தோம்னா 1 2 3 4 5 6 7 காலம் இருக்கு. அதே போல 1 2 3 4 5 6 ரோ இருக்கு. இப்போ இதுக்கு இருக்கிற டேட்டாவை இந்த கம்ப்யூட்டர் எப்படி ரீட் பண்ணு பார்த்தா எப்படி காலம் வைஸாக ஒரு நாளும் ரீட் பண்ணாது. இது ரீட் பண்ற மெத்தட் வந்து ரோ வைஸ். ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த ரோல இருக்கிற விஷயங்களை ரீட் பண்ணும், அடுத்ததாக இந்த ரோல இருக்கிற விஷயங்களை ரீட் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் 2ஆம் நம்பர் இருக்கு, ஒருத்தர் 5ஆம் நம்பர் இருக்கு. இப்போ நான் இந்த 5ஆம் நம்பரை ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸை பயன்படுத்தி
ஃபைண்ட் பண்ணலாம். 5ஆம் நம்பர் அடிச்சா அது எங்க இருக்குன்னு சொல்லி காட்டும். இந்த இடத்த காட்டப்படும். இது ஒரு நாளும் டைரக்டா அந்த இடத்துல போய் 5ஆம் நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணாது. இது எப்படி சர்ச் பண்ணுவா இருந்தா இப்படி ரோ வைஸா ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு இந்த ரோல இருக்கிற ஒவ்வொரு செல்லை செக் பண்ணும். அதுல இல்லையா அடுத்த ரோவுக்கு போகும். அதுல இருக்கிற ஒவ்வொரு செல்லை செக் பண்ணும். இப்படி ரோ வைஸே தான் கம்ப்யூட்டர் டேட்டாஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும், சர்ச் பண்ணும், இன்சர்ட் பண்ணும், வாட் எவர் டெலிட் பண்ணும். எல்லா ஆப்ரேஷனும் ரோ வைஸா தான் நடக்கும். ஆகையால நம்ம ஒரு டேபிளை கிரியேட் பண்ண போறோமா இருந்தா நம்ம என்ன செய்யணும்? ரோ வைஸா தான் கிரியேட் பண்ணணும். ஓகே, நான் கோடிங்ல இருந்து போறேன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹியர். ஓகே, ஸோ நான் இதுக்கு யூஸ் பண்ற வெப் பேஜும் ஸ்டார்டிங்ல இருந்து பயன்படுத்திட்டு வர வெப் பேஜ் தான். ஸோ நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால் இதை விட HTML முடிகிறதால இதுவரைக்கும் நான் பயன்படுத்தின அவ்வளோ கோடிங்ஸும் இந்த ஒரு ஃபைலில் இருக்கு. இந்த ஃபைலை நான் டைரக்டா VLE அப்லோட் பண்ணுவேன். நான் இதோட சம்பந்தப்பட்ட ஏனைய ஃபைல்கள், உதாரணமாக நான் பிக்சர் இமேஜ் எல்லாம் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் சரியான ஃபோல்டர் பாத்தோட போட்டு நான் மென்ஷன் பண்ணுவேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி தேவையான மாதிரி படிச்சு கொள்ளுங்க. அவுட்புட்டை பார்த்தவங்களுக்கு படிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ டேபிள் நான் சொன்ன மாதிரி டேக்ஸ் ஆல்வேஸ் ஸ்டார்டிங் வித் டேபிள் டேக். அண்ட் ஒரு ஸ்டார்டிங் டேக் ஒன்று இருந்தால் கட்டாயம் க்ளோசிங் டேக்கும் டேபிளுக்கு வரும். ஓகே, இதுக்கடையெல்லாம் ஏனைய டேக்ஸ் எல்லாம் வரணும். அண்ட் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஞாபகப்படுத்த மறந்துட்டேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்டாக கேள்விகள் கேட்டிருந்தீங்க, டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. சிலவங்களுக்கு VLE ஆன்சர் பண்ணிட்டேன், சிலவங்க யூடியூப்ல கேட்டிருந்தாங்க, அதுக்கும் ஆன்சர் பண்ணியிருந்தேன். ஒரு சிலவங்களோட ஆன்சர் நான் டைரக்டா லைவ்ல சொல்லிருந்தேன். அதுல டைப் பண்ண போனால் பெருசா வரும் அது, அதனால இதுலயே சொல்றேன். முதலாவது கேள்வி கேட்டிருந்தாங்க, இந்த BR HR டெக் எல்லாம் ஏன் தனியா வருது, அதுக்குள்ள எந்த டேட்டாவும் கொடுக்கலையே. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோடிங்க பாத்தீங்கன்னு சொன்னா விட பாருங்க, டென்னிஸ் வேலு கொடுத்துருக்குன்னு இன்புட்டுங்கிற இந்த எலிமெண்ட், செக் பாக்ஸ் எலிமெண்ட். பட் BRங்கிறது கொடுக்கல. நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன், BRங்கிறது ஒரு எம்டி டேக். ஓகே, அவருக்கு எந்த டேட்டா, அவர் எம்டியா தான் இருப்பார். அவரோட வேலை என்ன, நியூ லைனை கிரியேட் பண்றதுக்கு மட்டும். ஸோ நியூ லைனை கிரியேட் பண்றதுக்கு நம்ம டைப் பண்ண தேவையில்லையோ, கிரியேட் நியூ லைன் சொல்ல தேவையில்லை. அந்த BRங்கிறத கொடுத்தாலே அது ஆட்டோமேட்டிக்கா செய்யும். ஸோ திஸ் இஸ் எம்டி டேக். லைக்வைஸ் HR ஒரு எம்டி டேக் இருக்கு. தந்தாரிக்கர் ஒரு HRங்கிறது என்ன, ஹொரிசாண்டல் ரூல், ஒரு லைன் ஒன்றை கிரியேட் பண்றார், இவரும் எம்டி டேக். ஓகே, அதே போல இன்னும் சிலவங்க கேட்டிருந்தீங்க, இந்த BR HRலாம் வந்துட்டு ஸ்மால்ல தான் வேணும் இருக்கா என்றா இல்ல, கேபிட்டல்லையும் தரலாம், அது எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, நீங்க இதுலயும் பார்க்கலாம். பாருங்க, இந்த ஸ்டார்டிங் டேகை வந்து நான் கேபிட்டல்ல கொடுத்துருக்கிறேன், க்ளோசிங் டேகை வந்துட்டு ஸ்மால்ல கொடுத்துருக்கிறேன். இது ஒரு இஷ்யூ இல்லை. விண்டோஸ் பேஸ் கம்ப்யூட்டர் எல்லாமே அந்த ஸ்பெல்லிங் கேபிட்டல் ஸ்மால் பார்க்காது. ஓகே, நம்ம சொல்ற கேஸ் சென்சிட்டிவிட்டின்னு சொல்லி, விச் மீன் HTML ஒரு தன்மை என்ன, அட்ரிபியூட் என்னன்னு நான் கேட்டேன்னு சொன்னா அது கேஸ் சென்சிட்டிவிட்டி இல்லாதது. கேபிட்டல் ஸ்மால் பெருச்சுன்னா அதுல இல்லை. ஓகே, கேஸ் சென்சிட்டிவிட்டி இல்லைன்னு சொல்லலாம் நீங்க. ஓகே, ஸோ இந்த ரெண்டு கேள்வி தான் நான் சொல்ல நினைச்சேன், ஆன்சர் பண்ணிட்டேன். ஓகே, இதை கேட்டால் இந்த குரூப்ல இருப்பீங்கன்னா இருந்தால் உங்களுக்கு விளங்கலன்றது திரும்ப கேளுங்க. ஓகே, now let's move into the table again. இப்போ நான் சொன்னேன், எப்பவுமே டேபிளை கிரியேட் பண்ணும்போது ரோ வைஸா தான் கிரியேட் பண்ணணும். உதாரணமா இப்போ எனக்குரிய அசைன்மெண்ட் என்னன்னு சொன்னா, ஒரு 3 காலமும் 4 ரோவும் இருக்கிற ஒரு டேபிளை கிரியேட் பண்ணிட்டு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டேக் ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் டேபிள்ங்கிற டேக். அதுக்கு அடுத்ததாக நான் சொன்ன மாதிரி எப்போதுமே டேபிள் ரோ மூலமாகத்தான் டேட்டா இன்சர்ட் பண்ணப்படணும். ஸோ டேபிள் ரோ கிரியேட் பண்ணுறதுக்குரிய டேக் வந்து TR. ஓகே, ஸோ TRன்னு ஸ்டார்ட் பண்ணினா, முதலாவது ரோவை ஸ்டார்ட் பண்ணினா முதலாவது ரோவை நீங்க க்ளோஸ் பண்ணணும். அதுக்குரிய க்ளோசிங் டேக் TRன்னு போட்டுக்கொள்ளும். இப்போ இந்த டார்கெட் என்ன, 4 ரோவை கிரியேட் பண்ணணும். ஸோ நான் என்ன செய்யலாம், இது முதலாவது ரோ, இது மாதிரி இன்னும் 3, ரெண்டாவது ரோ, மூன்றாவது, நாலாவது. ஓகே, பாருங்க, இப்போ 4 ரோ இடையில கிரியேட் ஆகிட்டு. ஓகே, இப்போ என்ன செய்யணும், இந்த முதலாவது ரோல வந்துட்டு 3 விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கொள்ளும். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அண்ட் கான்டாக்ட் நம்பர். இப்படி 3 விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கொள்ளும். இந்த 3 விஷயங்களையும் நான் ஹெடிங்கா யூஸ் பண்ணணுமா இருந்தா, ஒவ்வொரு செல்லுக்குரிய அல்லது ஒவ்வொரு கொலமுக்குரிய ஹெடிங்கா யூஸ் பண்ண வேண்டுமா இருந்தா, அதை நம்ம டேபிள் ஹெடிங் TH என்று சொல்லப்படுகின்ற டேக்கை யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணணும். ஓகே, சவுண்ட் ஷூன்னு சொன்னா உங்களோட சைட் கவரேஜ் செக் பண்ணி கொள்ளுங்க.
ஓகே, அப்படி இன்னும் இஷ்யூ ஹார்ட் இருந்துச்சுன்னா ஒருக்கா டிஸ்கனெக்ட் ஆகிட்டு திரும்ப கனெக்ட் ஆகுங்க. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன செய்ய போறேன், டேபிளை கிரியேட் பண்றதுக்குரிய முதலாவது டேபிள்ங்கிற டேக்கை போட்டுதேன். ஸோ முதலாவது ரோக்குரிய கோடிங் வந்துட்டு டிஆர் ஸ்டார்ட் பண்ணி அது திரும்ப டிஆர் க்ளோஸ் பண்ணணும். ஸ்டார்டிங் டேக் ஒன்று வந்தால் க்ளோசிங் டேக் வரணும். அதே போல 4 ரோ வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, இப்போ முதலாவது ரோல எந்த டார்கெட் வந்துட்டு நான் சொன்ன 3 காலம் இருக்கணும் என்று சொல்லியிருந்தேன். இந்த ரெக்யர்மெண்ட் வந்து 4 ரோ, அடுத்தது 3 காலம். ஸோ 3 காலம்ல வர ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், முதல் 3 எலிமெண்ட்டும் வந்துட்டு முதலாவது ரோல வரது டேபிள் ஹெடிங்கா இருக்கணுமா இருந்தா, ஓகே, லெட்ஸ் சே ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், லைக்வைஸ் கான்டாக்ட் நம்பர், இப்படி 3 ஹெடிங் வரணும் டேபிளுக்குள்ளன்னு சொன்னா அது நம்ம டேபிள் ஹெடிங் சொல்லப்படுகின்ற டிஹெச் என்று சொல்லப்படுகின்ற டெக்கை யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்றேன். ஸோ டிஹெச் என்று ஸ்டார்ட் பண்ணுங்க. லெட்ஸ் சே நேம். ஓகே, ஸோ இது ஒரு டேபிள் ஹெடிங். ஸோ டிஹெச் ஸ்டார்ட் பண்ணி முதலாவது டேபிள் ஹெடிங் முடிஞ்சா அதை க்ளோஸ் பண்ணணும். டிஹெச் என்று சொல்லி க்ளோஸ் பண்ணுங்க. ஓகே, லைக்வைஸ் இது இன்னொரு விஷயம், இது ப்ரீவியஸ் குரூப்ல வந்த டவுட். ஸோ நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு கிளியர் பண்றேன். ஸோ நீங்க இந்த கோடிங்கை ஒரு லைன் டைப் பண்ணலாம். ஓகே, இது பக்கத்துல 1 by 1 டைப் பண்ணிட்டு போகலாம், அல்லது டிஆர் ஸ்டார்ட் பண்ணி அடுத்த லைன்ல கூட நீங்க இதை டைப் பண்ணலாம். ஓகே, போத் ஆர் சேம், நோ இஷ்யூ, ரெண்டும் ஓகே தான். ஸோ 1 by 1 இப்படி ஒன்றுக்குள்ள ஒன்று டைப் பண்றது நம்மளுக்கு ஈஸி. என்ன ரீசன், எது மிஸ்டேக்ஸ் நம்ம விடுவோமா இருந்தால் ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு லைன்ல இருக்கும்னா கன்ஃபியூஸ் பண்ற விதம் கூட இருக்கும். உங்களை நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ செகண்ட் டேபிள் ஹெடிங்கை ஸ்டார்ட் பண்றேன்னா அதுல லெட்ஸ் சே அட்ரஸ். ஸோ இந்த டேபிள் ஹெடிங்கை கம்ப்ளீட் பண்றேன். மூன்றாவது டேபிள் ஹெடிங்கை ஸ்டார்ட் பண்றேன். லெட்ஸ் சே திஸ் இஸ் கான்டாக்ட் நம்பர். அதையும் க்ளோஸ் பண்றேன். டேபிள் ஹெடிங் முடிச்சு. இப்ப பாருங்க, நான் முதலாவது ரோவை கிரியேட் பண்ணி முடிச்சிட்டேன். அதுல 3 column வரணும்னு சொன்னேன். see this is 1 column, 2 second column, third column. அந்த ஒவ்வொரு columnல வர first data வந்து டேபிள் ஹெடிங், அது ஹெடிங் ஸ்டைல்ல வரணும் விரும்பினதால நான் TH டேபிள் ஹெடிங்கிற டெக்கை யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நான் இப்போ வெப் பேஜை வந்துட்டு யூஸ் பண்ணி பார்ப்போம் என் அவுட்புட் எப்படி வருதுன்னு. ஸோ பாருங்க, இந்த 3 எலிமெண்ட் உருவாகி இருக்கு, நேம், அட்ரஸ், கான்டாக்ட் நம்பர். பட் உங்களுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஸ் வரலாம், இது எது எதுக்குள்ள இருக்கு, ஒரு சிங்கிள் பேராகிராஃப் மாதிரி இருக்கு, இது எப்படி நம்ம டிவைட் பண்ற, இதை வளைச்சு வர border எங்க என்று கேட்டா, எஸ், அந்த border கிரியேட் பண்றதுக்கு தனி ஒரு அட்ரிபியூட்டை நம்ம யூஸ் பண்ண வேண்டி இருக்கும். I'm going here back. இந்த டேபிள் ஸ்டார்ட் ஆகிற இந்த டேக்குக்குள்ள இந்த டேபிள் border கிரியேட் பண்றதுக்கு ஒரு அட்ரிபியூட் இருக்கு, அவரோட நேம் வந்து border, BORDER, border is equal, உங்களோட borderக்கு ஒரு சைஸ் கொடுங்க, 1 pixel. அதாவது அந்த borderல தடிப்பம் என்ன, width என்னங்கிறத இப்ப நம்ம மென்ஷன் பண்ண போறோம். let's say 1 pixel. ஸோ நம்ம borderல தடிப்பம் கொடுக்காம கூப்பிட்டோம், அந்த borderங்கிற அட்ரிபியூட் யூஸ் பண்ணப்படல அல்லது தடிப்பம் கொடுக்கப்படலன்னு சொன்னா உங்களோட ப்ரௌசர் டிஃபால்ட்டாகவே உங்களோட border சைஸ் வந்து 0 எடுத்துக்கொள்ளும். 0 நம்மளுக்கு வெளிப்படாது, நம்மளுக்கு காட்டப்படாது. இப்போ நான் இதை சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ சர்வ் பண்ணிட்டு இப்போ செக் பண்ணுவோம் அவுட்புட் எந்த மாதிரி வருது பாருங்க. ப்ரீவியஸ்லி வந்த அவுட்புட் இது. இப்போ இதை வளைச்சு border வருது இல்லையான்னு செக் பண்ணுவோம். refresh, yes, I got my border எனக்கு கிடைச்சிட்டு. ஓகே, இப்போ அடுத்தது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேபிள் ஹெடிங். இப்போ நேம், அட்ரஸ், கான்டாக்ட் நம்பர் மூன்றுக்குள்ளேயும் வர வேண்டிய டேட்டாஸ் என்னங்கிறத இன்சர்ட் பண்ண போறேன் நான். ஸோ டேபிள் ஹெடிங்கை இன்சர்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றது TH. இது முதலாவது டேபிள் ரோக்குள்ள வந்துட்டு, இப்போ ரெண்டாவது டேபிள் ரோ இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நேமுக்குள்ள லெட்ஸ் சே A, அட்ரஸுக்குள்ள ஓகே நான் இப்போ டைப் பண்றேன். இது முதலாவது பர்சன் டீடைல்ஸ். லெட்ஸ் சே A, our address this one, and let's say our contact number this one. ரெண்டாவது பர்சன், address this one, contact number
this one. மூன்றாவது person address அவரோட கான்டாக்ட் நம்பர் இவ்வளவும் இருக்கு. இந்த மூன்று டேட்டாவை தான் இந்த டேபிளுக்குள்ள நான் கொண்டு வரணும் டேட்டாவை. இதை கொண்டு வரணும்னு சொன்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்றது TD என்று சொல்லப்படுகின்ற டேக்கை தான் யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் ஃபில்அப் பண்றேன், செக் பண்ணிக்கொள்ளுங்க. ரெண்டாவது ரோல முதலாவது வர வேண்டிய டேட்டா TD வந்துட்டு A. ஸோ முதலாவது டேட்டா முடிஞ்சுன்னு சொன்ன கம்ப்ளீட். ஸோ செகண்ட் டேட்டா TD our address, whatever the address, type the address, complete. மூன்றாவது டேட்டா ரெண்டாவது ரோல அவர் கான்டாக்ட் நம்பர் அது நான் 1 2 3 என்று கொடுத்திருந்தேன், அதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ செகண்ட் ரோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நான் சர்வ் பண்றேன் பாருங்க. இதுல நான் ஃபர்ஸ்ட் ரோல வந்து டேபிள் ஹெடிங்கை கிரியேட் பண்ணியிருந்தேன், இதுல டேபிள் டேட்டாவை யூஸ் பண்ணியிருக்கேன். சர்வ் பண்ணிட்டு கோயிங் பேக் டு browser here, refresh it. See, இப்போ முதலாவது டேட்டா in the right. இப்போ பிள்ளைகள் உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், ஏனைய இந்த ரெண்டு ரோவையும் இன்சர்ட் பண்றதுக்குரிய கோடிங்க ஜஸ்ட் 1 மினிட்டுக்குள்ள டைப் பண்ணுங்க. I'm giving you time 1 minute. Time start. மெசேஜ்ல சென்ட் பண்ணுங்க. உங்களால் ஏழுன்றது ஜஸ்ட் சும்மா இதாக கேட்கணும், ஃபுல் கோடிங் வரணும், மரபுற கோடிங் எனக்கு தேவையில்லை. ஸோ முதலாவது டேட்டாவை இன்க்ளூட் பண்றதுக்கு ரெண்டாவது ரோல இந்த டேட்டாவை இன்க்ளூட் பண்றதுக்குரிய கோடிங் தான் நான் டைப் பண்ணிக்கிறது. நான் செலக்ட் பண்ணிக்கிற அவ்வளவும் முதலாவது கோடிங் இன்சர்ட் பண்றதுக்குரிய. அதே போல ஏனைய இரண்டு நபர்களுடைய டேட்டா இந்த டேபிளுக்குள்ள எப்படி கொண்டு வர அதுக்குரிய கோடிங் என்னங்கிறத இந்த கேள்வி சரியான முறைக்கு டைப் பண்ணுங்க. யாரும் ஃபுல் கோடிங் எழுதல, எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் தான் எழுதி வைக்கிறீங்க. நீங்க இப்ப அனுப்புற மாதிரி ஆன்சர் ஒரு நாளும் எக்ஸாம்ல எழுதிட வேணாம். சரியான ஸ்டெப்ஸ் எழுதுங்க, டெக்ஸ்ட் சரியான முறையில் எழுதப்படணும். டெக்ஸ்ட்ல நீங்க மிஸ் பண்ணுவீங்க, எரர் காட்டாது, பட் அந்த அவுட்புட் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அமையாது, சரியான அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்காது. 15 seconds more. Okay, good. I got one good answer, 2 good answer, 3, 4. Okay, time's up. ஓகே, இப்போ நான் ஆன்சர் ஸ்டாப் பண்ணுங்க, சென்ட் பண்ண தேவையில்லை. இப்போ நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்க. ரெண்டாவது முதலாவது முடிஞ்சு இல்லையா? இப்போ ரெண்டாவது அடுத்த டேட்டா. ஸோ அது அடுத்த நியூ ரோலாக வரணும், அடுத்த இன்னொரு நபருடைய டேட்டா வந்துட்டு. ஸோ டேபிள் டேட்டா TDZ ஸ்டார்ட், அவரோட நேம் வந்து பீண்டு கொடுத்துருங்க, அதை க்ளோஸ் பண்ணுறேன். அடுத்த டேபிள் டேட்டா அவர் அட்ரஸ், சம்திங் டைப் சம்திங், அதையும் முடிச்சுட்டேன். அண்ட் மூன்றாவது ரெண்டாவது ரோல மூன்றாவது டேட்டா வந்துட்டு அவரோட மொபைல் நம்பர் 456 என்டர் பண்ணிட்டேன். ஓகே, ரெண்டாவது லைனும் ரெண்டாவது நம்பருடைய டேட்டாவும் இருந்துச்சு. இப்போ ஃபைனல் ஃபோர்த் ரோக்குரிய டேட்டா, முதலாவது டேட்டா வந்துட்டு அவரோட நேம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். செகண்ட் டேட்டா அவர் அட்ரஸ், அதையும் கம்ப்ளீட் பண்ணேன். தேர்ட் டேட்டா வந்துட்டு அவரோட மொபைல் நம்பர் 789, அதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு டேபிள் டேட்டா முடிச்சு. இப்போ பாருங்க, 3 ரோக்களும் கிரியேட் பண்ணப்பட்டு விட்டது. இது முதலாவது நபருக்குரிய டேட்டா, இது ரெண்டாவது நபருக்குரிய டேட்டா, இது மூன்றாவது நபருக்குரிய டேட்டா. லெட் மீ செக் த அவுட்புட். சொன்னாருக்கு. இப்போ நான் வெப் பேஜை ரிஃப்ரெஷ் பண்றேன். See, I have received the answer.
Okay, so this is how we have to create our table. This is the basic essential to create any data. இத பாருங்க, இதுல இருக்கிற ஒவ்வொரு செல்ற width வந்துட்டு அல்லது ஹைட் வந்துட்டு டிஃபால்ட்டா அதுக்குள்ள இருக்கிற கண்டென்ட்ற width அல்லது ஹைட்டை பொறுத்து சேஞ்ச் ஆகும். பாருங்க, அந்த முதலாவது செல் அல்லது முதலாவது காலம்ட வித்தும் செகண்ட் காலம்ட வித்தும் ஈக்குவல் இல்லை. அதே மாதிரி ரெண்டாவதும் மூன்றாவதும் ஈக்குவல் இல்லை. ஸோ டிஃபால்ட் அது என்ன செய்யும், அதுக்கு இருக்கிற அந்த காலம்ல இருக்கிற மிகப்பெரிய கண்டென்ட்க்குரிய வித்தை ஆட்டோமேட்டிக்கா அந்த காலம்க்குரிய வித்தை எடுத்துக்கொள்ளும். ஸோ நீங்க ஃபிக்ஸ் வித் கிரியேட் பண்ணலாம். எல்லாம் ஈக்குவலான வித்துல இருக்கணும், ஹைட் இதோட கொஞ்சம் கூடவா இருக்கணும், அந்த வளைச்சி வர பார்டர் வந்து வேற ஸ்டைல்ல வரணும், அல்லது அது திக்னஸ் கூடவா இருக்கணும், கலரை மாற்றணும், டிஃப்ரெண்ட் ஸ்டைல் எடுக்கலாம். அது எல்லாமே சிஎஸ்எஸ் பொறுத்து. உதாரணமா நான் காட்டுறேன். ஓகே, உங்களுக்கு இப்போ இந்த ப்ரௌசர்ல காட்டுற டேபிள்ஸ் எல்லாம் பார்க்கலுதா? இது எல்லாமே HTML டேபிள்ஸ்னு சொல்றோம் நம்ம. எஸ், இப்படி இந்த டேபிள் பாருங்க. இப்போ நான் இந்த மவுஸ் இருக்கிற இந்த டேபிள் வந்துட்டு ஜஸ்ட் HTML டேக்கை மட்டும் வச்சு யூஸ் பண்ணிக்கிறாங்க. பட் இப்போ செலக்ட் பண்ணிக்கிற இந்த டேபிள் வந்துட்டு HTML டேக் பிளஸ் CSS யூஸ் பண்ணி எடுத்துக்கிறாங்க. இது பார்க்கறதுக்கு அழகா இருக்கு இல்லையா? இது CSS ஓட சம்பந்தப்பட்டது. ஓகே, அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டைல டேபிள் இருக்கும் பாருங்க. இது எல்லாமே HTML டேபிள் தான். ஓகே ஓகே பிள்ளைகள், இது வரைக்கும் எல்லாரும் ஆன்சரையும் பார்க்கல. நான் கடைசியை பார்த்தது பிறகு ஒன்றையும் செக் பண்ணல. கோடிங் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருந்தேனே, அந்த கோடிங்கை பார்த்து கொள்ளுங்க. இந்த கோடிங் உங்களோட ஆன்சரு கூட செக் பண்ணி பாருங்க. எதுவும் சந்தேகம் இருந்தால் கேட்டுக்கொள்ளுங்க. நான் அடுத்த டாபிக்கு போகணும். இதோட சம்பந்தப்பட்ட டேபிள் நெக்ஸ்ட் டாபிக்கு நான் போகணும். எதுவும் கேட்கணும் இருந்தால் கேட்டுக்கொள்ளுங்க. So யாருக்கும் இந்த டவுட்டும் இல்லை. So I'll move to the next part. TBல TD டேபிள் டேட்டா தான் நம்ம அந்த மாதிரி போடுறோம். இங்க TBன்னு போட்டிக்கிறீங்க, கேள்வி கேட்டவங்க. அது TB இல்ல TDன்னு சொல்றோம். எஸ், டேட்டா என்றப்போ ஒவ்வொரு டேட்டாவையும் ஒவ்வொரு செல்லுக்குள்ள தான் கொடுக்கணும். ஒரு TD வாரது ஒரு செல்லை கிரியேட் பண்ணும், ஒரு TH ஸ்டார்ட் பண்றது ஒரு செல்லை கிரியேட் பண்ணும். ஸோ நமக்கு டேபிளை பொறுத்த வரைக்கும் தெரியும். உதாரணமா நான் show you again this one. ஓகே, இந்த டேபிள் எடுத்துக்கொள்ளுங்களேன். இந்த டேபிள் எடுத்துக்கொள்ளுங்களேன். இந்த டேபிள்ல பாருங்க, ஒன் ஹெடர் இருக்கு. இது ஒவ்வொன்றும் தனித்தனியா தான் மென்ஷன் பண்ணப்படணும். இந்த முதலாவது லைன் வந்துட்டு முதலாவது ரோன்னு சொல்றது. ஸோ இந்த மூன்று விஷயங்களும் முதலாவது TRங்கிற டேக்குள்ளதான் கிரியேட் பண்ணணும். TR ஸ்டார்ட் பண்ணி அதுக்குள்ள 3 TH, இதுக்கு ஒரு TH, இவருக்கு ஒரு TH, இவருக்கு ஒரு TH. ஸோ இதோட முதலாவது TR கம்ப்ளீட் ஆகும். திரும்ப செகண்ட் TR, அதாவது டேபிள் ரோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுல இது எல்லாமே டேட்டா. ஸோ இதை டேட்டாஸை கிரியேட் பண்றதுக்கு தான் TDங்கிறத யூஸ் பண்றேன். இப்போ உங்களோட டைம் டேபிள் நீங்க எடுத்து பாருங்களேன். மேலுக்கு மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே இருக்கு. அது எல்லாமே ஒரு ஹெடிங் ஸ்டைல் இருக்கு. ஸோ அப்படி ஹெடிங் ஸ்டைல ஒன்றை கிரியேட் பண்ணணும். டேபிள் ஹெடிங்கை தான் யூஸ் பண்றேன். THங்கிற டேக்கை தான் யூஸ் பண்ணணும். ஸோ அது கீழே வர எல்லாமே டேட்டா, அதோட ரிலேட்டடான டேட்டான்னு சொல்லுவோம். அது ஹெடிங் இல்லை. ஸோ அப்படி ரிலேட்டடான டேட்டாவை கிரியேட் பண்றதுக்கு TDயை யூஸ் பண்ணலாம். ஓகே, டேபிளுக்கு அவுட்லைன் கொடுக்கிறது டேட்டா டைப் பண்ணிட்டு சேவ் கொடுத்தா ஒன்றும் சேஞ்ச் ஆகுதில்லை சார். நீங்க சொல்ற வளங்கள் எனக்கு எது உண்டு. டேட்டா டைப் பண்ணிட்டு சேவ் கொடுத்தா ஒன்றும் சேஞ்ச் காட்டுதில்லைன்னு போட்டிக்கிறீங்க. எனக்கு விளங்கல்ல, விளங்குற மயக்கலுங்களா திரும்ப. டேபிளுக்கு அவுட்லைன் கொடுக்குறது. ஓகே,
டேபிளை வளைச்சி வர போர்டரை கிரியேட் பண்றதுக்கு பாருங்க உங்களோட டேபிள் ஸ்டார்ட் பண்ற அந்த வெரி ஃபர்ஸ்ட் டேக்ல ஒரு இனிஷியல் டேக்ல வந்துட்டு போர்டருங்கிற அட்ரிபியூட்டை யூஸ் பண்ணணும். ஸோ அடுத்த வார 1 பிக்சலுங்கிறது அந்த போர்டர் லைன் அவுட்லைன் திக்னஸ் அல்லது வித்தை வந்துட்டு அகலத்தை அது தீர்மானிக்கும். 2 கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் தடிப்பம் கூடும், 3 கொடுத்தா அதை விட தடிப்பமா இருக்கும். ஸோ அதை கிரியேட் பண்றதுதான் வேற யூஸ் பண்றது. ஸோ இங்க டிஃப்ரெண்டான அவுட்லைனை கிரியேட் பண்ணணும், டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல கிரியேட் பண்ணணுமா இருந்தா தென் வி ஹேவ் டு கோ ஃபார் சிஎஸ்எஸ். ஸோ நம்ம சிஎஸ்எஸ் பார்க்குறப்போ நான் அதை தனியா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் டிஆர் டிடி டிஹெச் டிஃப்ரெண்ட் இது மூன்றுமே வந்துட்டு டேபிளோட சப் டேக்னு சொல்லலாம், அல்லது சைல்ட் டேபிளுங்கிற டேகோட சைல்ட் டேக்னு சொல்லலாம். டிஆர்ங்கிறது ஒரு ரோவை கிரியேட் பண்றதுக்கு யூஸ் பண்றது. ஓகே, டேபிளோட ஒரு ரோவை கிரியேட் பண்றதுக்கு தான் டிஆர்ங்கிற டேக்கை யூஸ் பண்ணுவோம். அதே போல டிஹெச்ங்கிறது டேபிள் ஹெடிங்கை கிரியேட் பண்றதுக்கு. நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி டைம் டேபிள் எடுத்து பார்த்தா வழங்க மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே தர்ஸ்டே வாரதெல்லாம் ஒரு ஹெடிங் ஸ்டைல் இருக்கு இல்லையா, அப்படியான ஒரு டேட்டா அல்லது எலிமெண்ட்ஸை கிரியேட் பண்ணணும்னா டிஹெச்சை யூஸ் பண்ணணும். ஸோ அந்த டைம் டேபிள்ல கீழுக்கு பார்த்த ஏனைய மூலங்களை பாருங்க அல்லது எலிமெண்ட்ஸை பாருங்க, டேட்டாவை பாருங்க, வித்தியாசமா இருக்கும். ஜஸ்ட் ஒரு அது டேபிள் டேட்டான்னு சொல்றேன். அதுக்கு யூஸ் பண்ற டேக் தான் டிடி. HTML டைப் பண்ணி செய்து சர்வ் பண்ணினா அப்படியே இருக்கு, எந்த சேஞ்சுமா இல்லை. உங்களோட ஃபைல் டைப்பை செக் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஃபைல் நேம் வந்துட்டு லெட்ஸ் சே டேபிள் என்று சொன்னா உங்களோட ஃபைல் நேம் சர்வ் ஆயிக்கணும் table.html சர்வ் ஆயிக்கணும். இடையில எந்த ஒரு இதுவும் கிரியேட் பண்ண வேணாம். நீங்க அதை ஸ்பேஸ் எல்லாம் விட வேணாம். நீங்க சரியான முறைக்கு ஃபைல் நேமை சர்வ் பண்ணுங்க. ஓகே, திரும்ப செக் பண்ணிட்டு என்ன கண்டக்ட் பண்ணுங்களேன். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும் மிஸ். சொல்லுங்க சொல்லுங்க மிஸ். கிளாஸ்ல மிஸ் பரவாயில்ல சொல்லுங்க. இல்லை சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே, ஐயோ சர்வ் பண்ண பாருங்க. இப்போ நான் அடுத்த கான்செப்டுக்கு போறேன் பிள்ளைகள். நான் இப்போ நான் ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ண போறேன் பாருங்க. ஜஸ்ட் நான் இதில் கிரியேட் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்படி ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கிறேன். இதில் டேபிள் ஹெடிங் வருதுன்னு வச்சுக்கொள்வோம். let's say B இப்ப பாருங்க இந்த டேபிள்ல பிள்ளை இது ஒரு டேபிள் ஹெடிங் வச்சுக்கொள்வோம். இந்த டேபிள் ஹெடிங் வச்சுக்கொள்வோம். மற்ற டேபிள் டேட்டாவா இருந்துட்டு போகும். இப்ப எனக்கு என்ன ரெக்யர்மெண்ட் சொன்னா இந்த ரெண்டு டேட்டாவையும் பாருங்க, இந்த இடத்துல இருக்கிறது ரெண்டு வரும் சேம் டேட்டா. அதாவது இந்த ரோக்கும் ஒரு எஃப்ஏசி தான், இந்த ரோக்கும் எஃப்ஏசி தான். ஸோ நான் ரெண்டு தரம் இந்த டேட்டா ரிப்பீட் ஆகிறத விரும்பல. ஜஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஜஸ்ட் கொமன் ஐஎஃப்ஏசி ஒன்று வந்தா காணும். விச் மீன் இதை நான் merge பண்ணணும், ரெண்டு செல்ல merge பண்ணணும். அல்லது ரெண்டு ரோ, இது ஒரு ரோக்குரியது, இது இன்னொரு ரோக்குரியது இந்த இடம். ஸோ இவங்க ரெண்டு ரோவையும் வந்துட்டு ஒரு ரோவா merge பண்ண போறேன், கன்வெர்ட் பண்ண போறேன். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ற டேபிளோட ஒரு அட்ரிபியூட் என்னன்னு பார்த்தோம்னா ரோ ஸ்பேன் என்று சொல்றது. ஓகே, ஸோ எப்படி வரும் கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் let's see
எஃப்ஏஸ் மட்டும் வந்தாக்கா இந்த ரெண்டு ரோ, இந்த ரோக்குரிய ஒரு செல்லும் இந்த ரெண்டாவது ரோக்குரிய இந்த செல்லும் சேர்ந்து ஒரு சிங்கிள் செல்லா மாறணும். அதாவது ரெண்டு ரோவை ஒரு ரோவா கன்வெர்ட் பண்றேன் இந்த இடத்துல நான். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ற டெக்னிக் தான் ரோ ஸ்பேன் என்று சொல்றது. ஸோ அதை எப்படி பயன்படுத்தலாம்னு பார்ப்போம். இதே அவுட்புட் எனக்கு தேவை, என்ன செய்யலாம்னு பார்ப்போம். So here is the coding. இது ஃபர்ஸ்ட் டேபிள் முடிஞ்சு பிள்ளைகள் இன்னொரு விஷயம் ஜஸ்ட் ஒரு நோட் மாதிரி நினைச்சு கொள்ளுங்க. உங்களோட வெப்பேஜில் ஒரு பேஜ்லேயே 3-4 டேபிள் வருதுன்னு சொன்னேன். ஒவ்வொன்றும் வித்தியாசமான டேபிள் வச்சுக்கொள்வோம். ஒன்று டைம் டேபிள் சம்பந்தமானது, இன்னொன்று பேமெண்ட் சம்பந்தமானது என்று சொன்னா ஒவ்வொரு டேபிளையும் தனித்தனி டேபிள்ங்கிற டேக்கை யூஸ் பண்ணித்தான் நீங்க கிரியேட் பண்ண வேண்டி இருக்கும். ஓகே, ஸோ இது ஒரு டேக் தனியே, ஸோ இது ஒரு டேபிளுக்குரிய டேக் தனியே. இப்போ ரெண்டாவது டேபிள் ஒன்று வருண்டா திரும்ப அடுத்ததுக்கு திரும்ப ஒரு டேபிள்ங்கிற டேக்கை நீங்க ஸ்டார்ட் பண்ண வேண்டி இருக்கும். ஓகே, இதுக்குள்ள அடுத்த டேபிள் நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ 3 டேபிள் வருதுன்னா இந்த மாதிரி 3 டேக் கன்னை நம்ம யூஸ் பண்ண வேண்டி இருக்கு. சரியா? இப்போ நான் யூஸ் பண்ண போறது பாருங்க, நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, திஸ் ஒன் அவுட்புட்டை மட்டும் உங்களுக்கு ஷோ அப் பண்றேன். And the சர்வ் பண்றேன். நான் கோடிங் அப்புறம் ஒழுங்குபடுத்துறேன். எனக்கு தேவை இந்த ஷேப்ல இருக்கிற அவுட்புட் தான் அவுட்புட்ல வரணும். ஸோ நான் கோடிங் அதுக்குரிய கோடிங் எழுதிட்டேன். நான் ரீஃப்ரெஷ் பண்றேன் பேஜ். சி, நான் இப்போ எவ்வளவு எதிர்பார்த்தனோ எதிர்பார்த்த டேபிள் இந்த இடத்துல வந்துருக்கு. ஸோ இதெல்லாம் முதலாவது ரோ, அதில் தனித்தனி டேட்டா வருது ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும். இதுவும் ஸ்டார்ட் செகண்ட் ரோ, ஃபர்ஸ்ட் இது வந்துட்டு தனி செல், செகண்ட் ரோல இதுவும் தனி செல்ல வருது. பட் இதை பாருங்க, இந்த எஃப்ஏசிங்கிறது 2 ரோவை ஒன்றா சேர்த்த மாதிரி வந்துருக்கு. விச் மீன் நான் அந்த 2 ரோவை மர்ஜ் பண்ணிருக்கேன். அதுக்கு யூஸ் பண்ற டேக் தான் ரோ ஸ்பேன் என்று சொல்லப்படுகிற டேக். ஓகே, அது நான் இப்போ உடத்தை விளங்கப்படுத்துறேன் பாருங்க. ஓகே, இந்த கோடிங் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. ஸோ இந்த டேபிள்ங்கிற கோடிங்லாம் உங்களுக்கு கிளியர் இருக்கும். பார்டர் லைன் யூஸ் பண்ணி வருது, நோ இஷ்யூ. இப்போ முதலாவது ரோ, அதாவது இந்த முதலாவது ரோல தான் நான் டேபிள் ஹெடிங் எல்லாம் கிரியேட் பண்ணிருக்கிறேன். ஸோ ரோ ஸ்டார்ட் ஆகுது. அதுல முதலாவது இதை பார்த்தோம்னு சொன்னா டேபிள் ஹெடிங்கை பார்த்தோம்னா நேம், ரெண்டாவது டேபிள் ஹெடிங்கை பார்த்தா அமௌண்ட், மூன்றாவது டேபிள் ஹெடிங் ஃபேக்கல்டி. ஓகே, அது ஓகே, கிரியேட் பண்ணிடுது. அதுல எந்த டவுட்டும் இல்லை நம்மளுக்கு. இப்போ ரெண்டாவது ரோ இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. இதுல முதலாவது எலிமெண்ட் வந்துட்டு அவர் டேட்டா வந்துட்டு ஏ டிடிங்கிறத யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்க. நம்ம ப்ரீவியஸ் டேபிள்ல பார்த்தோம், நோ ப்ராப்ளம். செகண்ட் டேட்டா 1700 LKR, அதுவும் சிங்கிள் வந்து பிரச்சனை இல்லை. இப்போ மூன்றாவதை பாருங்க, டிடி ஸ்டார்ட் பண்ணி இந்த இடத்துல எஃப்ஏசி கொடுத்தீங்கன்னு பிரச்சனை இல்லை. பட் இந்த இடத்துல ரோஸ்மேன் இஸ் ஈக்குவல் 2 கொடுத்துருக்கேன். இதுக்கு என்ன மீனிங் சொன்னா, இந்த ரோவையும் இதுக்கு அடுத்த ரோவையும், ரெண்டுங்கிறது திஸ் ரோ அண்ட் த நெக்ஸ்ட் ரோ, அதுக்கு அடுத்த ரோவையும் சேர்த்து ஒரு ரோவா கன்வெர்ட் பண்ணுங்கிறது தான் இதோட மீனிங். ஓகே, இது ஒரு ரோ, நினைக்கிற டிஆர்ங்கிற டேக் ஏரியா ஒரு ரோ, இவரையும் ரெண்டுங்கிறதுல மீனிங். ஸோ இவர் ஒரு ரோவை செலக்ட் பண்ணணும், ஒன்று இந்த இடத்துல செலக்ட் ஆகிடும். திரும்ப அதுக்கு அடுத்த ரோன்னு இருக்கு, டிஆர் ஸ்டார்ட் பண்ணி டிஆர் முடிகிறது. இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு ரோவா கன்வெர்ட் பண்ணுங்கிறது தான் இவரோட மீனிங். ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு இன்னொரு ரோ ஒன்று வருது,
அதுல வார விஷயத்தையும் நான் கன்வெர்ட் பண்ணணும். மூணாவது ரோவையும் சேர்த்து ஒரு ரோவா கன்வெர்ட் பண்ணணுமா இருந்தா இதை நம்ம 3 மாற்றணும். தட்ஸ் த டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இதுக்கு யூஸ் பண்றது வந்துட்டு ரோஸ்பேனுங்கிற டேபிள் அட்ரிபியூட்டை தான் யூஸ் பண்ணணும். ஓகே, நம்ம சர்வ் பண்ணிட்டனே, உங்களுக்கு அவுட்புட்டை நீங்க பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. ஸோ திஸ் இஸ் தி அவுட்புட். ஓகே, இதுல எதுவும் கேட்கணுமா பிள்ளைகள்? ஏதும் கேள்வி இருந்தா குய்யா கேளுங்க. ஸோ டேபிளும் லெஃப்ட் ரைட்டா வேற என்று சொன்னா எப்படி? ஓகே, நீங்க கேட்கறதெல்லாம் சிஎஸ்எஸ், அது அலைன்மெண்டோட சம்பந்தப்பட்டது. அதை நான் சிஎஸ்எஸ் வரும்போது சொல்லித்தரேன். நான் எப்படி சென்டருக்கு மாத்துறது, வித் எப்படி இன்க்ரீஸ் பண்றது, கலர் மாத்துறது, ஸ்டைலிஷ் பண்றது எல்லாம் சிஎஸ்எஸ்ல வரும். மந்திரம் பாருங்க. ஓகே, இப்போ ஜஸ்ட் பேசிக் எசென்ஷியலை மட்டும் செக் பண்ணுவோம். இப்போ பார்த்தது ஓகே பிள்ளைகள்? ரோஸ் பேன் எப்படி ஒர்க் பண்ணுங்கிறது ஓகேயா? ஓகே, குட். இப்போ நான் ஒரு ஜஸ்ட் ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்றேன் நான் வேர்ட்ல. ஓகே, இப்போ இந்த டேபிளை பாருங்க. அதே டேபிள் தான், பட் ரெண்டாவது ரோவும் மூன்றாவது ரோவும் மட்டும்தான் merge ஆகிருக்கு. நாலாவது ரோ merge ஆகல. இந்த டேபிளுக்குரிய ஃபுல் கோடிங்கை தரணும். நான் 5 minutes டைம் தரேன். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிள் இதே எக்ஸாக்டா இப்படி அவுட்புட்டை தந்து தான் கேள்வி கேட்கும். இல்லை எக்ஸாக்ட் என்ன கோடிங் தந்து அதுக்குரிய அவுட்புட்டை கேட்கும் ஃபைனல் எக்ஸாம்ல கூட. ஓகே, ஸோ நீங்க ஃபுல் கோடிங் கேட்டா ஜஸ்ட் 1-2 தந்துட்டு முடியல. டேபிள்ல ஸ்டார்ட் பண்ணி இந்த முதலாவது ரோவை கிரியேட் பண்றதுக்குரிய ஃபுல் கோடிங், செகண்ட், தேர்ட், ஃபோர்த்னு சொல்லி முழுமையான கோடிங்கை நீங்க டைப் பண்ணியிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு முழுமையான மார்க்ஸும் கிடைக்கும். ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. இப்போ நான் 5 minutes ஸ்டார்ட் பண்ணது. இப்போ 5 minutes ஸ்டார்ட் பண்ணது. ஸ்டார்ட் டூயிங். 5 minutesக்குள்ள இதுக்குரிய ஃபுல் கோடிங் நீங்க எனக்கு அனுப்பி ஆகணும். இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிற இந்த டேபிளை கிரியேட் பண்றதுக்குரிய ஃபுல் கோடிங் எனக்கு வேணும். இதுல பாத்தீங்கன்னா ரெண்டாவதும் மூன்றாவது ரோ வந்து ஒரு சிங்கிள் ரோவா கன்வெர்ட் ஆகிருக்கு. அதான் வித்தியாசம். ப்ளீஸ் செக் இட் அகைன். So one send the answer. Very good. தனித்தனி சிங்கிள் ஆன்சர் அனுப்ப வேணாம். இப்படி ஆன்சர் ஒரு நாள் செஞ்சு பழகாதீங்க. நான் இப்பதான் சொன்னேன் ஃபுல் கோடிங் எனக்கு வேணும்னு சொல்லி.
வலைக்கம். ஓகே, நிறைய பேர் ஆன்சர் சென்ட் பண்ணிக்கிறீங்க. அநேகமான ஆன்சர் வந்து ஃபைன், குட் ஆன்சர். என்ன செய்யணும், அதுக்குரிய கோடிங் வந்துட்டு ப்ரீவியஸ்லி பார்த்த மாதிரி தான், பட் தேர்ட் லைன் வந்து கொஞ்சமா சேஞ்ச் ஆகும். லெட்ஸ் சே திஸ் ஒன். ஸோ இந்த கோடிங் வந்து இப்போ இருக்கிற அந்த கோடிங் வந்துட்டு இது ரெண்டையும் மர்ஜ் பண்ணும். மூன்றாவது, அதாவது லாஸ்ட் ரோ வந்துட்டு நம்மளுக்கு மர்ஜ் ஆகக்கூடாதுன்னு சொன்னால் table data, just come to table data, give the amount 4500 LKR, complete it, table data, yeah, table data finish. Yeah, complete. That's all. That's all. Okay, இதுக்குரிய அவுட்புட் செக் பண்ணுவோம். நம்ம எதிர்பார்த்த மாதிரி வருதான்னு. See, we got the same answer. So இப்போ நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இப்போ இந்த ஃபியாண்ட் வராமலுக்கு இந்த மூன்று மேனேஜ் எஃப்ஏஸ் இன்று வரணும். ஃபியா இருக்கக்கூடாது. லாஸ்ட் ரோல வந்துட்டு இந்த ரோல வந்துட்டு இந்த ஃபியா இருக்கக்கூடாது. பட் இந்த மூன்று ரோ வந்துட்டு ஒரு ரோவா கன்வெர்ட் ஆகணும். ஸோ அதுக்குரிய ஜஸ்ட் சிங்கிள் லைன் ஆன்சர் யாரும் சொல்லிடுமா என்ன செய்யணுங்கிறது? ரோஸ் பென் தேர்ட் நடிக்கணும் சார். ஓ தேர்ட், ஏதா ரோஸ் பென் தேர்ட் கொடுப்போம். வேற சேஞ்சஸ் என்ன வரும் அதில்? வேற சின்ன ஒரு சேஞ்சஸ் ஒன்று வரும். எனி ஐடியா? அது ரெண்டு இருக்கிற இடத்துல 3 வரும் சார். ஓ 2 3 மாறும். ஓகே, அது உண்டு. வேற இன்னொரு சேஞ்சஸ் என்னமே? டேபிள் டேட்டா அண்ட் ஒரு க்ளோஸ் ஆகி வரும். வரத 3 வரும். ஓகே, வேற என்ன சேஞ்சஸ்? சரி, டேபிள் டேட்டான்றது ஒரு எஃப்ஏசின்ற இடத்துல வந்து எஃப்ஐஏன்றது வரும் சார். இந்த இடத்துல ரோஸ் பெயிண்ட் சொல்ற வந்து அந்த எஃப்ஐஏ இருக்க இடத்துக்கு வரும். இல்ல ஒண்ணும் செய்ய தேவையில்ல. இந்த ரோஸ் பெயிண்ட் 3 போடுவோம். எஸ் யூ ஆர் ரைட். இத 3 மாத்திட்டு இவரை தூக்கினா சரி. இவ்வளவுதான் சேஞ்சஸ். அவ்வளவுதான் நம்மளுடைய. இப்ப சி அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே, உங்களை ஆல்மோஸ்ட் உங்களோட ஆன்சர் இப்போ நீங்கள் ஆன்சர் பண்ண விஷயங்கள்ல it seems most of you have a good understanding on table row span. Okay, இப்போ அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னாலே இதுல பாருங்க. இப்போ நான் திரும்ப ஒரு டேபிளை கிரியேட் பண்றேன். இப்போ நான் கிரியேட் பண்ணிக்கிற டேபிள்ல ஓகே, இப்போ நான் டைப் பண்ற எல்லாமே ஹெடிங் வச்சுக்கொள்வோம். டேபிள் ஹெடிங். ஓகே, இதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் பாருங்க. இதில் ஃபர்ஸ்ட் ரோல வர விஷயம் மட்டும் ஹெடிங் வச்சுக்கொள்வோம். இது நம்ம டேபிள் ஹெடிங் தான் யூஸ் பண்ணு வச்சுக்கொள்வோம். ஏனையவர்கள் ப்ரீவியஸ்லி பார்த்த மாதிரி டேபிள் டேட்டான்னு வச்சுக்கொள்வோம். இப்போ பாருங்க, எனக்கு தேவை இந்த லாஸ்ட் ரோ இருக்கு இல்லையா, இது எல்லாம் ஒரு சிங்கிள் செல்லா மாறணும். லாஸ்ட்ல இருக்கிற ரோ மட்டும். ஸோ இதுக்குள்ள லெட்ஸ் ஒரு எலிமெண்ட்ஸ் தான் இதுக்கு ரெண்டு வச்சுக்கொள்வோம். 10ங்கிற எலிமெண்ட் மட்டும் தான் இதுல இருக்கு. ஓகே, இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. லாஸ்டா இந்த ஒரு சிங்கிள் செல்ல மாத்தின என்ன மீனிங்? முதலாவது கொலம், ரெண்டாவது கொலம், மூன்றாவது கொலம், இந்த மூன்றுக்கும் சொந்தமான செல் எல்லாம் சேர்ந்து ஒரு செல்லா மாறுது. ஸோ இதைத்தான் நம்ம என்ன செய்யற கோல் ஸ்பேன் சொல்றோம். கொலம் வந்துட்டு ஸ்பேன் பண்றோம், மர்ஜ் பண்றோம். மூன்று கொலமை ஒரு கொலமா மர்ஜ் பண்றோம். ஓகே, ஸோ இதுக்குரிய கோடிங் அடுத்தது செக் பண்றோம். அதுக்குரிய கோடிங் நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சிருக்கிறேன்.
பாருங்க ப்ரீவியஸ்லி ஸ்டார்ட் பண்ண மாதிரி. ஸோ டேபிள் ஸ்டார்ட் பண்றீங்க, பார்டர் இஸ் ஈக்குவல் 1 பிக்சல். ஓகே, முதலாவது ரோ ஸ்டார்ட் பண்ணது. இதுல 3 டேபிள் ஹெடிங் வந்துச்சு இல்லைன்னு, H1, ரெண்டாவது டேபிள் ஹெடிங் H2, அதே மாதிரி மூன்றாவது டேபிள் ஹெடிங் H3. This is fine. ஓகே, ஸோ முதலாவது ரோ வந்து நம்ம கிரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். செகண்ட் ரோல பார்த்தோம்னு சொன்னா 1 2 3 இருந்துச்சு. செகண்ட் ரோ ஸ்டார்ட் பண்ண இந்த இடத்துல அதுல முதலாவது டேட்டா 1, செகண்ட் டேட்டா 2, the third data ஒன்று வந்துச்சு. ஸோ TD ஸ்டார்ட் பண்ணோம் 3 and close it. செகண்ட் ரோ கிரியேட் பண்ணிட்டோம். அதுல மூன்றாவது ரோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுல வர முதலாவது எலிமெண்ட் 4, அதுல ரெண்டாவது டேபிள் டேட்டா வந்துட்டு 5, மூன்றாவது எலிமெண்ட் அல்லது டேபிள் டேட்டா வந்துட்டு 6 இருந்துச்சு. ஓகே, ஃபினிஷ். இப்போ நம்ம பார்க்க போறது நாலாவது ரோ. நாலாவது ரோவை நம்ம கன்வெர்ட் பண்ணி ஆகணும். ஸோ எப்படி கன்வெர்ட் பண்ணணும்? 3 கொலமை ஒரு கொலமா மாற்றணும். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய டேபிள் அட்ரிபியூட் வந்து கோல்ஸ்பேன் என்று சொல்லப்படுகிற டேபிள் அட்ரிபியூட். நம்ம 3 கொலமை உண்டா மாற்ற போறோங்கிறதால இடத்தை 3 போட்டீங்களா சரி. அதே கான்செப்ட் தான், பட் இதில் கொஞ்சம் மாற்றி தேரும். இந்த இடத்துல வர வேண்டிய டேபிள் டேட்டா வந்து நம்மளுக்கு 10. ஸோ அதே மாதிரி நாலாவது கொலமை ஸ்டார்ட் பண்றோம் TR என்று சொல்லி, இதுல TD ஒரே ஒரு எலிமெண்ட் தான் வருது. நம்ம 10ங்கிற எலிமெண்ட் மட்டும் தான் வருது. ஸோ ஒரு TD தான் இந்த இடத்த வர போகுது. ஸோ அதுக்குள்ள 10 கொடுக்குறோம், நோ இஷ்யூ. இப்போ என்ன செய்யணும்? இந்த 10ங்கிறது 3 கொலமுக்கும் கொமனான ஒரு எலிமெண்டா வரணும். அதனால அந்த 3 கொலமையும் கோல்ஸ்பேன் என்று சொல்லப்படுகின்ற இந்த டேபிள் அட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி 3 கொலமுகத்துல வெலு வந்து 3 வரும். தட்ஸ் ஆல். இப்போ சர்வ் பண்றோம். output, let me check the output. output see, அதே அவுட்புட் தான் இப்போ நம்மளுக்கு கிடைத்துள்ளது. முதலாவது ரோ டேபிள் ஹெடிங், ரெண்டாவது ரோ 1 2 3ங்கிற 3 எலிமெண்ட், மூன்றாவது ரோ 4 5 6ங்கிற 3 எலிமெண்ட்டும், நாலாவது ரோல வந்துட்டு 10 மட்டும் வரும். ஸோ இந்த அந்த கோல்ஸ்பேனுங்கிறது இந்த 3 கொலமுக்குரிய அந்த செல்லை வந்துட்டு காமன் செல்லா கன்வெர்ட் பண்ணிருக்கு, மர்ஜ் பண்ணிருக்கு. அவ்வளவுதான் வித்தியாசம். Okay, so any questions here? எதுவும் கேட்க வேண்டியிருக்கா? கேட்க வேண்டியிருந்தா கேளுங்க. அவ்வளவு சொன்னா நம்ம இதோட வைண்ட் அப் பண்ணலாம். ஸோ டேபிள்ல பேசிக் எசென்ஷியல் இவ்வளவு தான். நீங்க கேட்ட அலைன்மெண்ட் லெஃப்ட்டுக்கு ரைட்டுக்கு மாத்துறது, சேம் சைஸ் எடுக்கிறது, வித்தியாசமான ஸ்டைல கிரியேட் பண்றது எல்லாமே CSS-ஓட. ஸோ CSS படிச்சுட்டு போக 1 by 1 தான் சொல்லுவோம். 6வது ப்ராக்டிக்கல் நம்மளுக்கு இன்னும் 9 ப்ராக்டிக்கலுக்கு நான் இன்ஷால்லா என்னால் மேக்ஸிமம் என்னால் ஹெல்ப் உங்களுக்கு நான் செய்வேன். ஸோ நீங்க அவுட்புட் காட்டலன்னு சொன்னா நல்லா செக் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். எங்கேயாச்சும் உங்களோட ஃபைல் நேம் கிரியேட் பண்றத, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி sajid.html சொன்னா அந்த எந்த ஸ்பேஸும் வரக்கூடாது. இப்போ sajid ஸ்பேஸ் டாட் ஸ்பேஸ் HTML வந்தா ஒர்க் பண்ணாது. sajid டாட் ஸ்பேஸ் HTML வந்தாலும் ஒர்க் பண்ணாது. ஸ்பேஸ் இல்லாமல் இருந்தால் அந்த பேர் வரணும். .html sajid .html இடையில எந்த ஸ்பேஸும் வரக்கூடாது. அண்ட் HTMLங்கிற அந்த எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்கீங்களான்னு பாருங்க. அண்ட் ஃபைலை சர்வ் பண்ணிட்டு தான் நீங்க ப்ரௌசர்ல போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கணும். ஜஸ்ட் ஃபைலை டைப் பண்ணிட்டு சர்வ் பண்ணாலும் ப்ரௌசர்ல ரிஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா அவுட்புட் காட்டாது. ஜஸ்ட் இல்லாட்டி ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணுங்க. உங்களுக்கு ரிஃப்ரெஷ் பண்ண தெரியாதுல்ல, ரிஃப்ரெஷ் பண்ற ஆப்ஷன் ப்ரௌசர்ல இருக்குறேன்னு. இந்த மாதிரி ஆப்ஷன் ஒன்று இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா ப்ரௌசர் வந்து ரிஃப்ரெஷ் ஆகும். இல்லாட்டி F5ங்கிற கீயை டைப் பண்ணீங்கன்னாலும் ரிஃப்ரெஷ் ஆகும் ப்ரௌசர். ஓகே, ஸோ யாருக்குமே இந்த கேள்வி இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லா டேபிளுக்கு மேல டேபிள் ஹெடிங் போடணும்னு அவசியம் இல்லை. ஓகே, நம்மளோட ரிக்யர்மெண்ட்டை பொறுத்து. இப்போ நம்ம இதை எடுத்து பார்ப்போமே, நான் சொன்ன மாதிரி அந்த இதே எடுத்து பார்ப்போம் டைம் டேபிள். இப்போ டைம் டேபிளை பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல ஃபர்ஸ்ட்ல வர ஃபர்ஸ்ட் ரோல வந்து டேபிள் ஹெடிங் வருது, அதனால நம்ம யூஸ் பண்றோம். அப்புறம் சில டேபிள் டேட்டாஸ் வரும், திரும்ப அந்த பிரேக் இன்டர்வல் வாரது பிரேக்குன்னு வார அந்த ஏரியா வந்து டேபிள் ஹெடிங் குறியது.
ஓகே, ஸோ அந்த இடத்துல திரும்ப யூஸ் பண்ணப்படலாம். ஸோ திரும்ப அதுக்கு நார்மலாக டேபிள் டேட்டா வரும். ஸோ அது டிஹெச் வந்துட்டு ஆக மேலுக்கு தான் யூஸ் பண்ணிட்டு ஒரு நாளும், அதாவது ஃபர்ஸ்ட் ரோல தான் யூஸ் பண்ணுங்கிறது கம்பல்சரி இல்லை பிள்ளைகள், ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அது உங்களுக்கு தேவை இருந்தால் யூஸ் ஆகும், இல்லாட்டி இல்லை, அவ்வளோங்க. பெருசாக யோசிக்க தேவை பற்றி. ஓகே, கால் ஸ்பேனை திரும்ப ரிப்பீட் பண்ணுன்னு பாருங்க பிள்ளைகள். ஸோ இந்த டேபிளை பாருங்க. இதுல வந்துட்டு முதலாவது ரோ பாருங்க 1 2 3. ஓகே, அது இஷ்யூ இல்லை, உங்களுக்கு கிரியேட் பண்ணுவீங்க. ரெண்டாவது ரோ பாருங்க, அதுல எந்த இஷ்யூவும் இல்லை. மூன்றாவது பாருங்க, அதுலயும் எந்த இஷ்யூவும் இல்லை. நாலாவது ரோல தான் ஒரு சின்ன வித்தியாசம் தெரியுது. இந்த 3 காலம் H1 H2 H3 என்று சொல்லப்படுகின்ற இந்த 3 காலமுக்கும் பொதுவாக நாலாவது ரோல ஒரே ஒரு வெல்யூ தான் இருக்கு, 10. ஸோ இது இதுக்கும் ஈக்குவல், இதுக்கும் ஈக்குவல், இதுக்கும் ஈக்குவல்ங்கிறது தான் இந்த இடத்துல அவங்க இப்படி இருக்கிறத தான் நான் இப்ப கன்வெர்ட் பண்ண போறேன். ஓகே, இப்போ அங்க எல்லாத்துலயும் சேம் எலிமெண்ட் தான் இருக்கு. இப்போ நான் திரும்ப டேட்டாவை ரிப்பீட் பண்ண தெரியல. எனக்கு தேவை என்ன, இந்த 10ங்கிறது 3க்கும் பொதுவா இருக்கிறது, H1 H2 H3 3க்கும் பொதுவான ஆளுங்கிறத நான் மென்ஷன் பண்ணினா ஓகே. ஸோ அதுக்கு என்ன செய்யலாம், ரிப்பீட்டடை ஸ்டாப் பண்ணலாம். முதலாவது ஸ்டாப் பண்ணிட்டு இந்த 3 பேரையும் இந்த 3 செல்லையும் சிங்கிள் செல்லா கன்வெர்ட் பண்றேன். இது பாருங்க, இப்ப 3 காலமுக்குரிய அந்த செல் வந்துட்டு ஒரு சிங்கிள் காலமா மாறி இருக்கு இல்லையா? இதான் கால் ஸ்பேன் என்று சொல்றது. HTML அதை செய்யறதுக்கு நம்ம யூஸ் பண்றால்தான் இந்த கால் ஸ்பேனுங்கிற இந்த அட்ரிபியூட். ஓகே, ஸோ அதுல ஒரே ஒரு செல் தான் வருது, ஒரே ஒரு நம்பர்ஸ் தான் வருதுங்கிறதால இந்த ரோல 4th ரோல ஒரே ஒரு TDங்கிற எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் வருது, டேக் மட்டும்தான் வருது. ஸோ அதுக்குள்ள வர வேண்டிய வெல்யூ வந்துட்டு 10, அதை கொடுத்துறோம். ஸோ மென்ஷன் பண்ணணும், இந்த ரோல வர எல்லா செல்லும் சேர்ந்து மூன்று செல்லும் வந்துட்டு ஒரு சிங்கிள் செல்லா மாறணும். கால் ஸ்பேன் யூஸ் பண்றோம். ஓகே, வேற ஏதும் இருக்கா பிள்ளைகள்? நீங்க அந்த கிளாஸுக்கு இன்றைக்கு தான் மாறீங்கன்னு வழங்குது. HTML யூஸ் என்னட்டு ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன். உங்களோட டேட்டாஸை வெப்சைட்ல டிஸ்பிளே பண்ற வேலை HTML வேலை. இப்போ நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கீங்களே டேட்டாஸ் எல்லாம், நான் இப்போ டேபிள் கிரியேட் பண்ணினேன், டேபிள் கிரியேட் பண்ணிருக்கிறேன், ஒரு ஃபார்ம் எலிமெண்ட்டை கிரியேட் பண்ணிருக்கிறேன், இமேஜ் கிரியேட் பண்ணிருக்கிறேன், பேராகிராஃப் கிரியேட் பண்ணிருக்கிறேன், ஹெடிங், இது எல்லாத்தையும் இது ஒவ்வொன்றும் ஒரு இன்ஃபர்மேஷன். என்ன, இந்த இன்ஃபர்மேஷனை வெப் பேஜ்ல கொண்டாந்து வச்சிக்கிற வேலை தான் HTML வேலை. ஸோ வித்தியாசமான இப்போ ஹெடிங்கை கொண்டு வந்து வச்சுக்கிறதுக்கு ஒரு வித்தியாசமான HTML டேக் இருக்கு, பேராகிராஃபை கொண்டாந்து வச்சுக்கிறதுக்கு இன்னொரு HTML டேக் இருக்கு, அதே மாதிரி இந்த இமேஜை கொண்டு வரண்டா ஒரு வித்தியாசமான டேக் இருக்கு. ஸோ இதுதான் HTML மெயின் பர்பஸ். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் பிள்ளைகள். டே சப்ஜெக்ட் இதுதான். இதை நம்ம ஸ்டைலிஷ் பண்ற விஷயம் CSSல நான் சொல்லி தருவேன், எப்படி அலைன் பண்ற, டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எடுக்கிற அப்படின்னா ஸ்டார்டிங்ல காரணமாக டேபிள் எல்லாம் எப்படி கிரியேட் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கணும். 9 ப்ராக்டிகல் தானே, அதில் மோஸ்ட்லி இன்ஷால்லா CSS தான் நான் ஃபுல்லா கவர் அப் பண்ணுவேன். அண்ட் இன்னொரு இன்ஃபர்மேஷன், நாளைக்கு உங்களுக்கு குயிஸ் நடக்கும் ஈவினிங் 6 or 6:30 இருந்து நெக்ஸ்ட் டே 6 or 6:30 வரைக்கும் 24 hours கேப் தருவேன். அண்ட் நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இது 6வது கிளாஸுக்குரியதுங்கிறதால இந்த குயிஸ் வந்துட்டு ப்ரீவியஸ் குயிஸை விட கொஞ்சம் பெருசா இருக்கும். மேபி மினிமம் 20 மினிட்ஸா இருக்கும், மேக்ஸிமம் 30-35 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் வரைக்கும் வரலாம். பட் மினிமம் 20 மினிட்ஸ் வரதுக்கான சான்ஸ் கூட. ஓகே, ஸோ உங்களோட பெட்ச்ல நிறைய பிள்ளைகள் இருப்பாங்க இந்த சப்ஜெக்ட் வராக்கள், அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அண்ட் பெரிய குயிஸ் மீன் ப்ரீவியஸ் வந்த சப்ஜெக்டையும் கவர் அப் பண்ணி தான் வரும். ஓகே, இல்லை பழைய கேள்விகள், ப்ரீவியஸ் குயிஸ்ல வந்த கேள்விகளும் இதில் மிக்சிங்காக வரலாம். ஸோ பழைய சப்ஜெக்டையும் பாருங்க. உங்களுக்கு நான் இந்த 6 கிளாஸுக்குரிய ஸ்லைட்ஸ் தந்துட்டேன் நான். அதே மாதிரி இதுக்கு முதல் நடந்த 5 கிளாஸுக்குரிய Zoom ரெக்கார்டட் வீடியோ, அதே மாதிரி ப்ராக்டிக்கல் வீடியோஸும் ப்ரொவைட் பண்ணிட்டேன். இந்த கிளாஸுக்குரிய ப்ராக்டிக்கல் வீடியோ ப்ளஸ் Zoom வீடியோ இன்ஷால்லா நைட்டுக்கு அப்லோட் பண்ணுவேன். இந்த HTML படித்த சகல விஷயங்களும், கோடிங் சம்பந்தம், இந்த பேஜ் தான் ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ இந்த பேஜோட சம்பந்தப்பட்ட கோடிங்ஸ் எல்லாமே நைட்டுக்கு நான் அப்லோட் பண்ணுவேன். இதில் நீங்க செக் பண்ணி கொள்ளலாம். ஓகே, வேற எதுவும் கேட்க வேண்டியது அப்படியே? இன்னொரு விஷயம் ஞாபகம் கொள்ளுங்க, சயின்ஸ் ஃபேக்கல்டியில் வந்துட்டு செமிஸ்டர் எக்ஸாமை ஆன்லைன்ல கண்டக்ட் பண்ண போறாங்க. அது அவங்க டெஸ்ட் பண்ணி அது சக்ஸஸ் ஆகிட்டு அவங்களுக்கு.
அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும்னா மேபி நம்மளோட ஃபேக்கல்டிஸுக்கும் ஃபியூச்சர்ல பெறலாம் இன்ஷா அல்லாஹ் ஒருவேளை. ஸோ பி ரெடி ஃபார் எனிதிங். ஓகே, இது வேண்டாம் நடக்கலாம், ரெடியா இருக்கும். ஓகே, நான் வேற கேள்விகள் சொன்னா நான் கிளாஸை வைண்ட் அப் பண்றேன். யூடியூப்ல அப்லோட் பண்ணதுக்குரிய லிங்கை தான் நான் உங்களுக்கு விஎல்இல ஷேர் பண்றது. நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணி எடுக்கிற கஷ்டமே. ஸோ நான் விஎல்இல எக்ஸாக்டான லிங்கை மட்டும் தான் போடுவேன், நீங்க அதை எடுத்து யூஸ் பண்ணினீங்களா? சரி, ஓகே. So நான் wind up the class today. Jazakallah khair for joining with me. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Have a nice day everyone.